நீங்க திமுகல இருந்தீங்க. இப்ப ஆனா வர எல்லா காணொளியுமே டிவிக்கு சப்போர்ட்டாவே பேசுறீங்களே. நீங்க ஒண்ணு அங்க இருக்கிறீங்களா, இங்க இருக்கீங்களா? தெளிவா சொல்லுங்க. கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல இதுல உங்களுக்கு. வெக்கம் என்ன வெக்கம்? உண்மையை பேசுறதுக்கு எதுக்குடா வெக்க பண்ணணும்? நான் உண்மையை தானே சொல்றேன். என்ன உண்மை பேசுறீங்க? என்ன உண்மை பேசுறேன்? இன்னைக்கு பாரு, தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து எங்க பார்த்தாலும் லஞ்சம் தலை விரிச்சு ஆடிச்சு. எல்லா அரசு டிபார்ட்மெண்ட் வந்த பிறகு லஞ்சம் தலை விரிச்சு ஆடிச்சு. வந்த பிறகு வர்றதுக்கு முன்னாடி வந்த பின்னாடி இருந்துச்சு. எல்லா டிவிக்கு உங்க ஆட்சி வந்துருச்சுல. வந்து 3 மாசம் கிட்ட ஆகுதுல. என்ன பண்ணீங்க இது வரைக்கும்? என்ன பண்ணல? என்ன பண்ணீங்க? ஏய், பண்ணுனதெல்லாம் பட்டியல் போட்டாக்க மணிக்கணக்கா ஓடும். பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். நான் கேக்குறேன், சொல்லுங்க. நீங்க கேப்பீங்க. நான் அந்த அளவுக்கு என்ன இல்ல. இன்னைக்கு எத்தனை மண்டபம் கட்டிட்டு இருக்கீங்க? ஐயா, என்ன வார்த்தையை விட்டீங்க நீங்க? இத்தனை நாள் வந்து யாருக்கு பேசிட்டு நீங்க? டிஎம்கேக்கு சொம்படிச்சிட்டு இருந்தீங்க. ஆமா, இப்ப டிவிக்கு சொம்படிக்க ஆரம்பிக்கிறீங்க. இங்க பாரு, நான் சொம்படிக்கிறேன்னா நான் இதுவரை வந்து அறியாத குழந்தையா இருந்துட்டேன். யாரு? நான் தான். பேசாம இருக்காருன்னு சொல்றாங்க. பேச தெரியல அவருக்கு. பேச தெரியலன்னு இல்ல, எழுதி கொடுக்கணும். ஏபிசிடி எழுதி கொடுக்கணும். பிச்சு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தா. நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் பிரஸ் மீட் பார்த்தாரா? என்ன பிரஸ்ன்றீங்க? உங்களுக்கு என்ன சம்பந்தம்? யாருக்கு? உங்களுக்கு மோடி தானடா இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காரு. அதெல்லாம் இல்ல. உங்களை கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லணும். ஏன் மோடி பார்த்தாரா, தாடி பார்த்தாரெல்லாம் கேட்க கூடாது. விஷயம் இல்லையா? நடிக்கிறதுக்கு நடிக்க போக மாட்டான்னு சத்தியம் பண்ண முடியுமா கற்பூரத்து மேல உங்களால? அவரு 2030 கேக்குறாரு. 2031 தோத்துட்டாரு. 2031 சிஎம் தோத்துட்டாரு. என்ன பண்ணுவீங்க? நடிக்க மாட்டாரு. நல்ல வார்த்தையும் வாயில வராதா? 31 எதுக்குடா நாங்க தோக்குறோம்? நிலையான சிஎம் அவர் தான். குக்கு செய்திகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் எப்போ போல நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச முனைவர் ஐயா காமராஜன் அவர்கள் தான். ஐயா வணக்கம். வணக்கம். உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க திமுகல இருந்தீங்க. இப்ப ஆனா வர எல்லா காணொலியுமே டிவிக்கு சப்போர்ட்டாவே பேசுறீங்களே. நீங்க ஒண்ணு அங்க இருக்கிறீங்களா, இங்க இருக்கீங்களா? தெளிவா சொல்லுங்க. நான் தாவேக்கால தான் இருக்கேன். எப்ப சேர்ந்தீங்க? சேரல. தாவேக்காவை நல்லது செய்து அதனால தாவேக்காவுக்கு ஆதரவா பேசுறேன், அவ்வளவுதான். இல்ல இப்படி கரெக்டா இருக்கின்ற இடத்துலயே இருக்கின்ற மேடையிலேயே வேற ஒரு கட்சிக்கு தான் தேர் உங்களுக்கு தான் இருக்குது. கரெக்டா? எது இருக்கின்ற இடத்துலயே இருக்கின்ற மேடையிலேயே இன்னொரு கட்சிக்கு தாவர தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு தான் இருக்குது. திமுக காரங்க தான் இருக்குது. கரெக்டா? உண்மைதான். கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல இதுல. வெக்கம் என்ன வெக்கம்? உண்மையை பேசுறதுக்கு எதுக்குடா வெக்க பண்ணணும்? நான் உண்மையை தானே சொல்றேன். என்ன உண்மை பேசுனீங்க? என்ன உண்மை பேசுறேன்? இன்னைக்கு பாரு, தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து எங்க பார்த்தாலும் லஞ்சம் தலை விரிச்சு ஆடிச்சு. எல்லா அரசு டிபார்ட்மெண்ட் வந்த பிறகு லஞ்சம் தலை விரிச்சு ஆடிச்சு. வந்த பிறகு வர்றதுக்கு முன்னாடி வந்த பின்னாடி இருந்துச்சு. அதை இவங்க வந்து டெய்லி ஒரு 4 பேர் 5 பேர் பதிவுத்துறையிலயும் ஆர்டிஓ ஆபீஸ் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் இப்ப புடிச்சு அவங்கள ஜெயில போட்டுக்கிட்டு இருக்காங்க. தாவேக்காட்சியில லஞ்சமே வாங்குறது இல்ல. தாவேக்காட்சியில லஞ்சம்ங்கிறது எப்பா லஞ்சம் வாங்குறாங்களா இல்லையா? வாங்கல. அப்ப அந்த அட்வொகேட்டுக்கு பணம் வாங்குறது யாரு? அட்வொகேட்டுக்கு பணம் வாங்கினதாக பேசப்பட்டுச்சு. பேசப்பட்டதில்ல, வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்களா? சரி, ஒரு உண்மை இல்லாமையா வந்து ஒரு வக்கீல் வந்து கோர்ட்ல கேஸ் போடுவாங்க? ஐயா, அந்த அம்மா வந்து ஏற்கனவே தாவேக்காவை சேர்ந்த அம்மா தான். அதான் நானும் சொல்றேன். தாவேக்காவை சேர்ந்தவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு கிடைக்கலன்னு சொன்ன உடனே அந்த அம்மா வழக்கு தொடுத்திருக்காங்க. புரியுதா? நீதிமன்றம் வரட்டும், நீதிமன்ற தீர்ப்பு வரட்டும். நீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் உண்மையா பொய்யாங்கிறத அப்ப நிரூபிக்கலாம். எந்த கோயில்? கோவில் நிலம். பழனி கோவில் நிலத்துக்கும் எங்களுக்கு என்ன சம்பந்தம்? உங்க ஆட்சி தான் நடக்குது. உங்க ஆட்சி நடந்தாக்க அந்த பதிவுத்துறையில வந்து அவர் பதிவு பண்ணிவிட்டாரு. அதுக்கு என்ன செய்ய முடியும்? கோவில் நிலத்தை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே முந்தைய திமுக அரசு வந்து அந்த நிலத்தை வந்து தனியார்கிட்ட இருந்ததை வாங்கி அதை வந்து கார் பார்க்கிங்கா வச்சிருந்தாங்க. சரி, அதை வச்சிருந்த போதே அந்த இடத்த யார் வச்சிருந்தாங்களோ அந்த நபர்கள் வந்து ஏதாவது இந்த இடத்தை எப்படியாவது கைப்பற்றிடணும், இவங்க தாவேக அரசு இப்பதான் வந்திருக்கு, இவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி அங்கங்க பணங்களை கொடுத்து அதிகாரிகள் மட்டத்துல கொண்டுட்டு வந்து பத்திரப்பதிவு பண்ணிவிட்டாங்க. இல்ல எதை கேட்டாலும் அதிகாரிகள் எதுக்கு மினிஸ்டர் பதவி ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டியது தானே? எப்பா வந்து இப்பதான் 3 மாசம் முடிஞ்சு 4வது மாசம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பத்திரப்பதிவு நடந்து இப்ப 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. சரியா? இது வந்து நடந்த நிகழ்ச்சி வந்து
அவங்க வந்து ஏற்கனவே வந்து அந்த அதிகாரி வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லி டேபிளில் வச்சுட்டு போயிட்டாரு பேப்பரை ஃபைலில் வச்சுட்டு போனதை வந்து இன்னொருத்தன் வந்து கொடைக்கானல்லேருந்து ஒரு சப் ரிஜிஸ்ட்ராரா, அதுவும் அந்த ஆள் சப் ரிஜிஸ்ட்ராருன்னா அவர் வந்து சங்க பதிவாளர் தானே தவிர ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஆளே இல்லை. அந்த ஆளை கொண்டுட்டு வந்து பதிஞ்சிருக்கானுங்க. அப்போ அந்த அலுவலகத்தில் இருக்க அத்தனை பேருக்குமே தெரியாமல் போகுது, எல்லா பேரும் சேர்ந்து களவாணித்தனம் பண்ணியிருக்கான். ஆகையினால தான் இப்போ அந்த அதிகாரி எல்லாத்தையும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க பூராத்தையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட் இவரையும் வந்து ரிஜிஸ்ட்ராரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணி இப்போ வந்து அது நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துக்கிட்டு அதை கேன்சல் பண்ணியாச்சு, அந்த பதிவை கேன்சல் பண்ணியாச்சு. ஆகையினால இது வந்து முழுக்க முழுக்க அதிகாரிகள் பண்ண ஒரு, அதாவது புதிதா வந்திருக்கு, இந்த அரசுக்கு எதுவும் தெரியாது, நம்ம எதுவும் தெரியாது, வாயில வரல வச்ச உடச தெரியாது, அதாவது வாயில வரல வச்சா ஊம்ப தெரியாதுன்னு தான் அவங்க ஊம்பிட்டு போயிட்டாங்க. அந்த பத்திரப்பதிவு பண்ணாங்கல்ல, அவன் காசை வாங்கிக்கிட்டு இவன் பத்திரத்தை பதிஞ்சு கொடுத்தான், வேலையும் போச்சா. இப்ப இவன் ஜெயில போய் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கானா, அவங்களும் கம்பி எண்ண போறாங்களா? எல்லா டிவிக்கு உங்க ஆட்சி வந்துருச்சுல, வந்து 3 மாசம் கிட்ட ஆகுதுல, என்ன பண்ணீங்க இது வரைக்கும்? என்ன பண்ணல, என்ன பண்ணீங்க? ஏய், பண்ணுனதெல்லாம் பட்டியல் போட்டாக்க மணிக்கணக்கா ஓடும். பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன், நான் கேக்குறேன், சொல்லுங்க. நீங்க கேப்பீங்க, நான் அந்த அளவுக்கு என்ன இல்ல, என்ன மக்களுக்கு பண்ணது ஒரு நல்ல திட்டங்கள் ஒரு 5 சொல்லுங்க. என்ன 5க்குள்ள அதுக்குள்ள என்ன திட்டம் மக்களுக்கு? நாங்க வந்து இப்ப கூட ஒண்ணு யோசிச்சுட்டு இருக்கோம். காலை உணவு திட்டத்தை வந்து மதிய உணவு திட்டங்கள்ல எல்லாம் வந்து கோழி பிரியாணி போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். கேக்குறது இருக்கிற திட்டத்தை நீங்க டெவலப் பண்றதெல்லாம் கேட்கல, என்ன புதுசா திட்டத்தை எடுத்துட்டு வந்தீங்க? புதுசா திட்டத்தை ஏன்டா, ஏற்கனவே பார்த்து 1000 இதுகளை திட்டங்களை போட்டு வச்சிருக்கீங்க. அந்த திட்டங்களை பூரா போட்டிருக்கீங்களே தவிர நடைமுறைக்கு சரியா இல்ல. நடைமுறையில சரியில்லாத, அப்ப நீங்க சொல்றதா நடைமுறைக்கு சரியா இருக்கும். கண்டிப்பா. இப்ப ஒண்ணும் இல்ல, இவ்வளவு நாளா வந்து 5 ஆண்டு காலத்துல இருந்தாங்க. ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா சட்டமன்றத்தை வந்து ஆஸ்பத்திரியா மாத்துச்சு. அதுக்கு அப்புறம் இடம் பத்தலைன்னு சொல்லி 5 ஆண்டு காலம் ஆட்சியில இருந்த திமுக என்ன பண்ணுச்சு? மறுபடியும் அந்த இடத்த காலி பண்ணிருக்கணும்ல, ஆஸ்பத்திரி. அந்த அம்மா தைரியமா காலி பண்ணி செக்ரட்டேரியட்டை காலி பண்ணி கொண்டு வந்துச்சு இல்ல? ஏன் இவங்க அந்த ஆஸ்பத்திரியை காலி பண்ணி அங்க செக்ரட்டேரியட்டை வச்சிருக்காங்க? அது ஒரு மருத்துவமனையில பல நோயாளிகளும் இருப்பாங்க, பல்வேறு சிகிச்சை இவங்களை காலி பண்ணிட்டு நீங்க அவங்க போய் உட்காந்து வேற இடத்துலயாவது பண்ணிருக்கணும்ல. இவங்க அப்பாவுக்கு மாத்திரம் நினைவு மண்டபம், அந்த மண்டபம், இந்த மண்டபம்னு இன்னைக்கு எத்தனை மண்டபம் கட்டிட்டு இருக்கீங்க? வார்த்தையை விட்டீங்க நீங்க. இத்தனை நாள் வந்து யாருக்கு பேசிறது? நீங்க டிஎம்கேக்கு சொம்பு அடிச்சிட்டு இருந்தீங்க. ஆமா, இப்ப டிவிகேக்கு சொம்பு அடிக்க ஆரம்பிக்கிறீங்க. இங்க பாரு, நான் சொம்பு அடிக்கிறேன்னா நான் இதுவரை வந்து அறியாத குழந்தையா இருந்துட்டேன். யாரு? நான் தான். என்ன வயசு? என்ன வயசு நான் வந்து நம்பிக்கிட்டேன். 22. திமுக அரசு வந்து மக்களுக்கு சேவை செய்யற அரசு அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆனா அது விளம்பர அரசா தான் இருக்கு. 5 வருஷமா நீங்க உங்களுக்கு வந்து மைண்ட்ல ஏறல. 5 வருஷம் இல்லப்பா, 5 நாள் கூட ஆகட்டும், எத்தனை வருஷம் ஆனாலும் நான் ஒரு நம்பிக்கைன்னு வச்சுட்டோம். இப்ப திமுக மேல எனக்கு ஒரு நம்பகம் ஆணித்தரமான நம்பிக்கை, இது தப்பு பண்ணாது, மக்களுக்கு சேவை செய்யும். ஆனா கடைசியில வந்து தேர்தலுக்கு 1 மாசம் முன்னாடி, தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி 5000 ரூபாய் கொடுத்தாங்க பாரு. அப்பமே எனக்கு மனசு என்னடா இது, இந்த அளவுக்கு கேவலமான குடும்பத்தினால கூட்டணி வச்சிருக்கோம், அந்த மனசு உறுத்துதுல. அதாவது இந்த அளவுக்கு திமுக இப்ப இறங்கி இப்படி எல்லாம் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும்னு நினைக்குது அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு. ஐயோ, இத்தனை வருஷம் ஓட்டு காசே கொடுத்தது இல்ல. அன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அதுக்கு முன்னாடி எல்லாம் தெரியல. ஏன்னா நான் தொகுதிகளில் போய் காசு கொடுத்து ஏதாவது பிரச்சாரம் பண்ணியிருந்தா தானே தெரியும். நான் மேடைகளில் போறேன், பேசுறேன், வர்றோம், அப்படி அவ்வளவுதானே. அப்ப மேடையில யாருக்கு கொடுக்குறோம்? மேடைகள்ல ஒண்ணுமே கொடுக்கறது இல்ல, புரியுதா? அதனால தாவேக அரசை பொறுத்த மட்டும் இன்றைக்கு வந்து விஜய் வந்து பேசாம இருக்காருன்னு சொல்றாங்க. தெரியல அவருக்கு, பேச தெரியலன்னு இல்ல, எழுதி கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தா என்ன பண்ண? அவரு கிராஜுவேட்டுங்கிறது தெரியுமா உனக்கு? அவரு கிராஜுவேட். ஆனா அம்மா கிராஜுவேட் பண்ண முடியல, அவ்வளவுதான். கிராஜுவேட் படிச்சிட்டு இருக்கல, டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாரு. அத சொல்லணும், கிராஜுவேட்னா அதுக்குள்ள டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். புரியுதா? ஆனா படிச்சவர் தானே. அது படிப்புக்கு என்ன? ஏன் பிரஸ் மீட் பார்க்க மாட்டாரு? ஏன் பிரஸ் மீட் பார்க்கணும்னு ஏன்டா பாரத பிரதமர் பிரஸ் மீட் பண்ணாரடா? இத்தனை மாநிலங்களுக்கு, 32 மாநிலங்களுக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் பிரஸ் மீட் பார்த்தாரா?
என்ன பிரஸ்ன்றீங்க? உங்களுக்கு என்ன சம்பந்தம்? யாருக்கு? உங்களுக்கு மோடி ஏண்டா மோடி தானடா இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காரு. அதெல்லாம் இல்ல, உங்களை கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லணும். ஏன் மோடி பார்த்தாரா தாடி பார்த்தாரெல்லாம் கேட்க கூடாது. நீங்க பாரு, மோடி வந்து பிரதமர் மேல்மட்டம் எப்படியோ கீழ்மட்டம் அப்படிதான். மேல என்ன செய்யுதோ அதுதான் கீழையும். மேல தட்டி வச்சு அடங்கிடுவீங்க. ஆமா, தட்டி வச்சு தானே, தட்டி தானடா இங்க அப்படியே மண்ணுக்குள்ள புதைஞ்சு போய் இருக்கோம். நான் கேட்டது உங்க அரசு, தமிழ்நாடு கவர்மெண்ட். தமிழ்நாடு அரசு சரி, எல்லா அரசு வந்தாலும் ஒன்றிய அரசு தான் ஆளுது. அப்ப மோடியை எதிர்த்து பேச விஜய் அவர்களுக்கு தெம்பும் திராணியும் இல்ல. கரெக்டா? எதுக்கு எய்த்து பேசணுமோ அதுக்கு எய்த்து பேசணும். எதுக்கு பேசுனீங்க? 2000 கோடி வர வேண்டி இருக்கு. அன்னைக்கு போய் ஏற்கனவே லெட்டர் கொடுத்து எங்களுக்கு இந்த பணத்தை விடுவீங்கன்னு டெல்லியில போய் மானே தேனே பொன்மானேன்னு சொல்லிட்டு லெட்டர் மட்டும் அனுப்புவீங்க. பானே மானே பொன்மானேன்னு சொல்றதுக்கு அது என்ன 16 வயது பருவமங்க, இவர் 22. இவர் என்ன சொன்னாரு? இவர் என்ன சொன்னாரு? விஜய் அவர்களுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? நீ லெட்டர் எழுதுறீங்க, லவர்ஸ்க்கு எழுதுற மாதிரின்றீங்க, ஏன் அதை தவிர்த்து யாராவது பண்ண மாட்டீங்களான்னு கேட்டாரு. இப்ப இவரு என்ன பண்றாரு? எப்பா அவருக்கு வந்து அப்ப நடைமுறை தெரியாது, அவரு பேசினாரு. இப்ப எதுவுமே தெரியாம கவர்மெண்ட்ல வந்து சிஎம் லெட்டர் மட்டும் எழுதல, லெட்டர் நேரடியாவே அவர்கிட்ட சொல்லி கொண்டு கையில கொடுத்து வந்தாரு. நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் இவரு போய் கொடுத்தாரா? ஆமா, அங்க ஏற்கனவே கொண்டு கொடுத்துட்டு தானே பாத்துட்டு வந்தாருல பிஎம். எதுக்காகனா அவரு சிபிஐ கேஸ்க்காகவா, கரூர் கேஸ்க்காகவா, இல்ல இந்த மாதிரி பிரச்சனைக்காகவா? கரூர் கேஸுக்கு அவரை போய் பார்த்தேன்னா அது சிபிஐல இருக்கு. சிபிஐ யார் கண்ட்ரோல்ல இருக்கு? ஆறு கண்ட்ரோல்ல, ஒன்றிய அரசு கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்புறம் இந்த பாரு, சிபிஐ அதெல்லாம் வரட்டும், பாத்துக்கிறோம்ப்பா. சிபிஐ உடனே நேத்து கூட ஒருத்தன் வழக்கு போட்டு நேத்து அந்த ஃபைல எடுத்து நேத்து மதுரை நீதிமன்றத்துல இப்ப அந்த நம்ம கரூர் மேட்ரு விசாரணை போயிட்டு இருக்கு. தெரியுமா? பயந்து இருக்கீங்க. எப்ப உள்ள போறதுன்னு பயந்து இருக்கீங்க. அதனால மத்திய அரசாங்கத்துக்கு வந்து சொம்பாடிச்சிட்டு இருக்கீங்க. நாங்க உள்ள போறோமா வெளியில இருக்கமாங்கிறது மக்களுக்கு தெரியும். இந்த மக்கள் தான் எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க, மக்கள் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. தெரியாம தேர்ந்தெடுத்தாங்க. தெரியாம? ஆமா, தெரியாது. நீ கூட வாயில அப்பாத கேட்டிய வாயில விரல வச்சா உனக்கு ஊம்ப தெரியாதான்னு, அது மாதிரிதான் மக்களுக்கு தெரியாது. இப்ப நீ எல்லாம் ஓட்டு போட்டீங்கன்னா உனக்கு தெரியாதா ஏன் ஓட்டு போட்டோம் போடல? அறியாமையில போட்டாங்க. இத்தனை நாள் திராவிடத்தை கட்டி மாட்டிட்டு முடிச்சிட்டு இருந்தாங்க. அதான் அந்த பிசாஸ் கிட்ட இருந்து தப்பின்னு சொல்லி பேய்கிட்ட மாட்டுவாங்களே, அதே கதை தான் இதுவும். இது பேய்கிட்ட மாட்டல, மனிதன்கிட்ட மாட்டிருக்கான். அருமையான மனிதர், வாயடிக்காம அமைதியா அவர் என்ன காரியங்கள் பண்ணணுமோ அவர் 40 பேர் காரியம் பண்ணிட்டு ஆட்சிக்கு வந்த உடனே சிங்கப்பெண் திட்டத்தை தொடங்கி வச்சாரா இல்லையா? முந்தா நாள் கூட இன்றைக்கு ஏகப்பட்ட ஒரு மொத்தம் 600 பேருக்கு ஏதோ வந்து வீர பதக்கங்கள்லாம் வந்து நம்ம ஸ்டேடியத்துல, எக்மோர் ஸ்டேடியத்துல இதெல்லாம் வந்து நடைமுறை தான். இது வந்து பெரிய விஷயம் இதெல்லாம் வந்து அனைத்து அரசாங்கமும் செய்யற ஒரு நடைமுறை தான். இதை வந்து நான் பண்ணிட்டேன், நான் இது பண்ணிட்டேன்னு பேச என்ன கௌரவம் இதுல உங்களுக்கு? இதெல்லாமே நடக்குது இல்ல. அதாவது இந்த அரசு வந்து அதுல என்ன யூஸ்? எது சிங்கப்பெண் அதிரடி படை என்ன யூஸ்? என்ன யூஸா? அது வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பாலியல் வன்கொடுமை நடந்தது. இங்க பாரு, நடந்துகிட்டு இருக்கு. 1-2 அங்க ஒரு அத்தி பூத்தாப்புல 1-2 இல்ல, இவர் வந்த கிட்டத்தட்ட 108 பாலியல் வழக்குகள் இப்ப வரைக்கும் இவர் வந்த பிறகு 3 மாசத்துல. இங்க பாரு, 108 சரி, 1008 சரி, அது வந்து மலர்களை 108 தடவை மலர்களை போட்டு அர்ச்சனை பண்ற மாதிரி தான். புரிஞ்சு? 108 தடவை ஒரு குழந்தை சேர்த்துட்டு 109வது பழக வச்சிருக்கீங்க ஒரு குழந்தைய. கண்டிப்பா. சரி, எத்தனை சிங்கப்பெண் அதிரடிப்படை இருக்காங்க பெண்கள்? என்ன இப்ப இது எடுக்க போறாங்க. எத்தனை பேர் அப்பாயின்மெண்ட் இப்ப வரைக்கும் அப்பாயின்மெண்ட் இருக்காங்க? கிட்டத்தட்ட 2000 பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டுல எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க? மக்கள் 8 கோடி இருக்காங்க. அதுல பெண்கள் பார்த்தா ஒரு 4 கோடி வச்சுக்கோங்க. 4 கோடிக்கு 2000 பெண்கள் போதும். அப்ப 4 கோடியில இருக்க பெண்களுக்கு பின்னாடி அவங்க பட்டக்ஸுக்கு பின்னாடியே ஒரு கான்ஸ்டபிள் அனுப்பலாமா? லேடி கான்ஸ்டபிள்? என்னடா அறிவு கட்டணமா பேசுற? ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா ஒண்ணு முழுமையா பண்ணுங்க. சும்மா தானே பேருக்கு பண்றேன்னு சொல்லிட்டு பண்ண எல்லாம் இல்ல. இப்ப ட்ரைனிங், இப்ப காவல்துறையில வந்து சிங்கப்பெண் திட்டத்துக்கு நாங்க ட்ரைனிங். சிங்கப்பெண் அதுல அந்த ஆட்களை எங்க இருந்து எடுத்தீங்க? புதுசா எடுத்தீங்களா? ஏற்கனவே இருக்கிற போட்டீங்க. அப்புறம் என்ன அதுல பெருமை? கண்ணு, மகளிர் காவல் நிலையம்னு இருக்கு. இந்த மகளிர் காவல் நிலையம் வந்து அந்த மகளிருக்காகத்தான் இருக்கு. அந்த மகளிர்களை சிங்கப்பெண் திட்டத்துக்கு நாங்க எடுத்துக்கிட்டோம். இப்ப அவங்க செயல்படுறாங்க. இப்ப சிங்கப்பெண் திட்டம் ஒவ்வொரு பள்ளிகள்லயும் நேர்ல பார்த்து இங்க பாரு, ஒவ்வொரு பள்ளிகள்லயும் கல்லூரிகள்லயும் போய் அவங்க இப்ப பிரச்சாரம் பண்றாங்க. தெரியுமா உனக்கு? அதான் தூக்கிட்டாங்களே. எது? அதான் நம்ம துறையை மாத்தி விட்டாங்களே. ஒரு போலீஸ்கார போயிட்டு நீங்க பேசுனா போஸ்கோ, ஒரு பொண்ணு மெசேஜ் அனுப்பிச்சா அது போஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு தவறான தகவலை பரப்புறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க துறையை மாத்தி விட்டுட்டாங்க. அதை பாத்தீங்களா?
அது கேப்பா 1000ல 1 100ல 1 இந்த மாதிரி எல்லா பள்ளியிலயும் என்ன சொல்றாங்க, ஆண்கள்கிட்ட தள்ளி நில்லுங்க, யாரை எக்காரணத்தை மட்டும் நெருங்கி பழகாதீங்க, தொட விடாதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்கல்ல. உங்க முதல்வர் எங்க முதல்வருக்கு என்ன சினிமா எப்படி நடிச்சிருக்காரு? சினிமா எப்ப திரைப்படத்துல நடிக்கிறதும் இங்க பாரு, இது எஜம்ஷன். திரைப்படங்கிறது அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒண்ணு. அவர் இது திரைப்படத்துல ஒரு 100 பேர் அடிக்கிறாரு, அதனால 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டாங்களா? ஏன் ஓட்டு போட்டாங்க? அது மக்கள்கிட்ட போய் கேளு, நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றது, மக்கள் வாக்களிச்சாங்க, நாங்க ஜெயிச்சிருக்கோம். மக்களுடைய தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு அந்த காலத்திலே பேரறிஞர் அண்ணா சொல்லி வேற நிஜ வாழ்க்கை வேற. ஆமா, ஏத்துக்கிறீங்களா? உண்மைதான். சரி, அப்ப விஜய் அவர்களுக்கு எதுக்காக ஓட்டு போட்டாங்க? எதுக்காக ஓட்டு போட்டாங்க? போராட்டம் பண்ணிருக்காரு, போராட்டம் மக்களுக்காக அறிக்கை விட்டுருக்காரு. நான் என்ன சொல்றேன், மக்களுக்காக நின்று இருக்காரு அவரு. லூசுத்தனமாவே இங்க எல்லா பயிலும் கேட்கிறான், நீ கேட்கிற. மக்களுக்கு சேவை செய்யறேன்னு வந்தாலே போதுண்டா. ஒரு கோடீஸ்வரன், ஒரு பெரிய உச்சபட்ச நடிகர், 250 கோடி 250 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் நான் மக்கள் சேவை செய்யறதுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னாலே இது பெரிய விஷயம் இல்லையா? யோசிச்சு பாரியா. ஏயா நீங்க எல்லாமே தப்பு தப்பா கணக்க பாக்குறீங்க, கணக்கு போடுறீங்க? நல்லா ஒரு 20-30 வருஷம் நல்லா படத்துல நடிச்சுட்டு ஏசி கார்ல போயிட்டு ஏசி கார்ல வந்துட்டு நல்லா எல்லா வாழ்க்கை அனுபவிச்சுட்டு படம் ஓடாதுன்னு தெரிஞ்ச பிறகு 50-51 வயதுல நான் மக்களுக்கு சேவை செய்வார், எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வீடு நீலாங்கல இருக்குல்ல, கார் 3-4 கார் இருக்குல்ல, என்ன திட்டுட்டு வந்தாரு? ஒரே ஒரு விஷயத்தை விட்டு வந்தாரு, அதை சொல்ல விரும்பல. என்ன திட்டுட்டு வந்தாரு? நீ நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அவருக்கு ரிட்டையர் ஆகல, திரைத்துறையில யாரும் ஒன்னும் ரிட்டையர்மெண்ட்ல. இப்ப வெளியில வந்த ஜனநாயகன் படம் கூட இப்ப 300 கோடி ரீச் பண்ணிருச்சு. யார் சொன்னது? நானு நேற்றுக்கு இன்னைக்கு கூகுள்ல டச் பண்ணி பாரு, கூகுள்ல காலையில பாத்துட்டு தான் வர்றேன். 300 கோடி டச் பண்ணிருக்கு. உலக லெவல்ல 300 கோடி ஒரு பெருமை உங்களுக்கு. உலக லெவல்ல இது 5வது இடத்துல இருக்கும். ஏற்கனவே தமிழ் திரைப்படங்கள்ல எத்தனை படங்கள் ஓடிச்சோ அந்த திரைப்பட வரிசையில நாங்க 5வது இடத்துல இருக்கோம். கடைசி அவர் முதலமைச்சர், கடைசி படம் இப்படி இருந்துமே இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ் அடிக்கல. அப்படின்னா இந்த படம் எந்த அளவுக்கு இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதுக்குதான் அமைச்சர் காரணம் என்ன தெரியுமா? ஒன்றிய அரசும் இந்த திமுக அரசும் அந்த காலத்துல இந்த படத்தை ஓட விடக்கூடாதுன்னு சென்சார் போர்டுல இருக்கவனுக்கு கையூட்ட கொடுத்து சென்சார் போர்டுல இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாம இருக்கிறதுக்கு என்னென்ன நிறைய கத்திரிகளை போட்டு வெட்டி அதனால நாங்க இதுக்கெல்லாம் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அப்புறமும் கூட இப்பயும் கூட என்ன பண்ணா அதை இதுல வேற போட்டு விட்டாங்க, ஆன்லைன்ல போட்டு எல்லா பேரும் படம் பார்த்துட்டான். ஏறக்குறைய 50-60 விழுக்காடு ரிலீஸ் ஆகும்போது அதான் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்த்தான். ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 50% மக்கள் பார்த்துட்டாங்க, நெட்ல வந்துருச்சு படம். ஆகையினால இந்த படம் இந்த 300 கோடி இப்ப 10 நாளையில வசூல் பண்ணதே பெரிய விஷயம், புரிஞ்சுக்கோங்க. 300 கோடி அவருக்கு சம்பளம் எவ்வளவு சொன்னீங்க? சம்பளம் 200, இந்த படத்துக்கு 200 கோடி வாங்கியிருக்காரு. 200 கோடி. அவர் மீது 100 கோடி தான் எல்லாரும் பிரிச்சுப்பாங்க, ப்ரொடியூசர், கேமராமேன், நடிகை எல்லாருக்கும் 100 கோடி தான். ஏப்பா இன்னும் இருக்குல்லப்பா, படம் இன்னும் ஓடும்ல. படம் இங்க பாரு, எங்க ஓடுது? எந்த இங்க பாரு படம் இது கடைசி காலத்துல அது வருஷமெல்லாம் ஓடிட்டு இருக்கும். இப்ப இவருக்கு சம்பளம் 200 கோடின்னா 100 கோடி தான் படத்தினுடைய பட்ஜெட். 300 கோடிக்கு 100 கோடியில தான் மற்றதெல்லாம் எடுப்பாங்க. 200 கோடி தான் சம்பளம். இதுதான் மெயின். வார்த்தைக்கு வார்த்தை 200 கோடி 300 கோடின்றீங்க, ஆனா கேட்டா எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றாரு. இது விட்டுட்டு வந்தாரா? இது விட்டுட்டு வந்தாரா? எதுக்கு அதை விட்டுட்டு வரணும்? எதுக்குடா விட்டு வரணும்? என்ன விளையாட்டுத்தனமா பேசுறதுக்காக விட்டுட்டு வந்தாரு. மக்களுக்காக என்னத்தை விட்டுட்டு வந்தாரு? அவர் நடிப்பு துறையை விட்டுட்டு வந்திருக்காருல்ல, அதுவே பெரிய விஷயம் இல்லையா? நடிக்கிறதுக்கு நடிக்க போக மாட்டான்னு சத்தியம் பண்ண முடியுமா கற்பூரத்து மேல உங்களால? ஏப்பா அவரு 2030 என்கிட்ட கேக்குறாரு. 2031 தோத்துட்டாரு. 2031 சிஎம் தோத்துட்டாருப்பா, என்ன பண்ணுவீங்க? நடிக்க மாட்டாரு. நல்ல வார்த்தையும் வாயில வராதா? 31 எதுக்குடா நாங்க தோக்குறோம்? நிலையான சிஎம் அவர் தான். எல்லாரும் நாட்டு மக்கள் வடநாட்டாலாம் என்ன பேசுறான்? அடுத்த 29 பிரதமரே விஜய் தான் அப்படின்னு பேசுறான். அப்படியா? ஆமா. தமிழ்நாட்டை நாசம் பண்ணது போது இந்தியாவை நாசம் பண்ண போறீங்க. டேய் ரொம்ப ஒழுக்கமா பேசு. ஒழுக்கம் தவறி பேசுனேன்னா வெளியே போய்க்கிற மாட்டேன், ஜாக்கிரதை. யாரு இந்த டிவிக்கு இல்ல, இந்த டிவிக்கு ஒரு கேள்வி கேட்டா அது பதில் வராது. ஒண்ணு மிரட்டுறது, இல்லன்னா எதனா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றது. கேட்கணும், நியாயமா கேட்கணும். நியாயம் தவறி கேட்டது 2029 கடைக்கு நான் போகவே இல்லை. 2031 ஒருவேளை டிவிக்கு கவர்மெண்ட் போயிடுச்சுன்னா விஜய் அவர்கள் தொகுதியில தோத்துட்டாருன்னா நடிப்பாரா மாட்டாரா? நடிக்க மாட்டார்.
அரசியல்ல தான் இருப்பார். அவர் தோத்து போவாருங்கிறத நான் ஏத்துக்க முடியாது. கற்பூரத்துல சத்தியம் பண்றீங்களா? தெரிய மாட்டாருன்னு நான் வந்து இந்த பெரியார் வழி வந்தவன்டா. எனக்கு இந்த சத்தியம் பிரத்தியத்துல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. விஜய் அவர்கள் பெரியார் வழி வந்தவர் தானே? எது? விஜய் அவர்கள் பெரியார் வழி வந்தவர் தானே? அவர் பெரியார் வழி வந்தாலும் அவர் சர்ச்சுக்கு போவாரு, வருவாரு. ஏன் பொட்டு வச்சுட்டு வர்றாரு? எது? ஏன் பொட்டு வச்சுட்டு வர்றாரு? அது அவருடைய இது. இங்க பாரு, தனி மனிதனை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்னை பொறுத்த மட்டும் தான் நான் பேசுறேன். என்னை பொறுத்த மட்டும் சத்தியம் பிரத்தியம் நான் பேச மாட்டேன், அவ்வளவுதான்.